ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா அங்க ஒரு ஆள் இருக்கா, எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு MS தோனின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியலங்க. இவரோ இல்ல இவரை பத்தி யாராவது பேசிட்டாலும் அது வந்து நமக்கு போரே அடிக்காம இருந்து கேட்டுட்டே இருப்பேன். இந்த ஃபார்ம் ஆஃப் வீடியோ மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம், மேபி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். அப்படி என்ன இவர்கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு கூட தெரியல, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். என்னன்னா ஒரு டைம்ல எல்லாம் வந்து நமக்கு இந்த ஷெட்யூல் இருக்குல்ல, IPL ஷெட்யூல்லாம் வந்து இந்த மாசத்துல எப்பப்போ எந்தெந்த மேட்ச் எந்தெந்த டீம் கூட எந்தெந்த மணிக்கு எத்தனை நாளுக்கு அப்புறம் எந்த கிரவுண்ட்ல எங்கெங்க எப்படி எவ்வளவு நாள் டிஃபரன்ஸ், எந்த டீம் கூட ஆடுது, எந்த டீம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைம்ல இருந்து பார்த்தவங்களும் மனசுல நிக்கும், இந்த மாதிரி மொபைல்ல நிக்காது. அது போக இத்தனை மணிக்கு மேட்ச் நீ இப்போ வர சொன்னா கூட half an hour லேட்டா தான் வருவானுங்க, மொபைல் போன் உள்ள காலத்துல. ஆனா ஒரு டைம்ல எல்லாம் மொபைல் போனே கிடையாது, 10 நிமிஷத்துக்கு முன்னால வருவானுங்க, இல்லைன்னா டீம்ல இடம் இருக்காது. அப்பவுமே வந்து ஒரு ஊர்ல ஒரு பெரிய டீம் இருக்கும், அந்த ஒரு டீம்ல ஆடுறதுக்கு அவ்வளவு போட்டி இருக்கும். ஒரு டீம்ல 10 பேர் பண்ணுங்க, இப்போ கெஸ்டா கூடதுக்கே ஆளு கிடையாது, இது ஒரு குறை அது ஒரு குறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு டைம்ல ஒரு டீம் இருக்குன்னா ஒரு ஊர்ல அதுல வந்து ஒரு பெரிய டீம் மாதிரி ஒரு டீம் இருக்கும், அந்த டீம்ல இந்த சின்ன டீம்ல இருந்து ஒருத்தன் ஆடுறதுக்கு ஒரு பெரிய ஆசையே இருக்கும். ஏன்னா அந்த ஊர்ல அத்தனை டீம் இருந்திருக்கும். அப்படி 24 மணிக்கு மொபைல் இல்லாம 24 மணிக்கு கிரவுண்ட்ல இருந்து விளையாடி ஈவினிங் ஆகி சாப்பிட கூட போகாம வீட்டுல அடி வாங்கி அந்த மாதிரிலாம் கிரிக்கெட்டை பார்த்த எங்களுக்கு இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா மட்டும் இல்ல, இவர்கிட்ட இருந்து என்ன நீ கத்துக்கிட்டேன்னா, இவருக்கு வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு எப்படி போராடணும், ஒரு பவுலர் ஆப்போசிட்ல வச்சு அவனையும் ஆட வச்சு அவனையும் ஒரு 30 ரன் ஆட வச்சு அந்த டீமை எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், ஒரு டீமை வந்து எப்படி பில்ட் பண்ணணும், ஒரு டீமை எப்படி வழி நடத்தணும், எப்பவுமே ஒரு இடத்துல தோத்தா எப்படி அங்கிருந்து எழணும். ஏன்னா ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஹோப்பை விடக்கூடாது, அதுல வந்து ஜெயிச்சு காட்டுற ஒரு யுக்தியும் இந்த ஆள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். என்னதான் ஜெயிச்சுக்கிட்டாலும் அலட்டிக்க கூடாது, ஈகோ காட்டக்கூடாது. நிறைய விஷயத்துல எங்கெங்க ஈகோ காட்டணும், எங்கெங்க கோவத்தை காட்டணும், எங்கெங்க பிளேயர்ஸை புஷ் பண்ணணும், எங்கெங்க நம்ம போய் ஃப்ரெண்ட்ல நிக்கணும், அங்க இருந்து நாங்க ஒரு லீடர்ஷிப்பை கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த கிரிக்கெட்னால எங்கெங்க நம்ம ஆர்கியூ பண்ணி எந்தெந்த இடத்துல எப்படி ஆர்கியூ பண்ணா எங்கெங்க வின் பண்ணலாம், எந்தெந்த பாயிண்ட் எதுல யூஸ் பண்ணா எந்தெந்த இதுல அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்டையும் நம்ம வந்து இதுல இருந்து படிச்சுக்கிட்டோம். ஒண்ணும் இல்ல, எல்லாரும் எல்லா விதத்திலையும் தனிப்பட்ட முறையில எல்லாத்துலயும் சிறந்துதான் இருக்காங்க, எல்லாருமே நல்ல பிளேயர் தான். ஆனா 2007ல இருந்து இவரோட கேமை ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இவர் எப்படிப்பட்டவர், எந்த மாதிரிலாம் மேட்சை கொண்டு போனாரு, எப்படி இவரோட அவர் மேல ஒரு தானா உனக்கே ஒரு அடிக்ட் வந்துரும். ஒண்ணும் இல்ல, இப்ப இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்றவனுங்க 2007ல இருந்து அவரோட மேட்சஸ் எல்லாம் போய் பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். நான் சொல்றேன், வேணா பாருங்க. எல்லா கேப்டனும் கோப்பை வாங்கிட்டு சென்டர்ல போய் செலிப்ரேட் பண்ற நேரத்துல இவர் மட்டும் கோப்பை வாங்கி பிளேயர்ஸ்ட கொடுத்துட்டு சைடுல இருந்து நின்னுட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே, விக்டரிங்கிறது தலைவனுக்கானது மட்டும் இல்ல, அந்த தலைவனை சுத்தி இருந்து போராடின எல்லாருக்குமானது தான். நீங்க இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்க பல பிளேயர்ஸ்க்கு இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவர். அப்படிப்பட்டவரை நான் இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கல, நான் பெருமைப்பட்டு அதை வீடியோ போடுறதுல நான் சந்தோஷப்படுறேன்.